அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை நமக்கு கொடுத்துட்டா அதுல இருந்தே நமக்கு சர்வமங்கலமும் உண்டாகும் அப்படின்னு அதை சாதிச்சுட்டா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் வால்மீகியும் சேர்ந்து இந்த பெரிய உபகாரத்தை நமக்கு செஞ்சிருக்காங்க. இந்த காவியம்ங்கிறது சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு காவியமா இருக்கு. எல்லா காவியமும் இதுல இருந்து லட்சணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாப்புல ஒரு காவியம் இந்த ராமாயணம். எல்லா காவியங்களுக்கும் முன்னாடி வந்ததுனால இது ஆதி காவியமா இருக்கு. ரொம்ப மதுரமான காவியமா இருக்கு. அதனாலதான் என்னைக்கோ தோன்றித்து என்னைக்கு தோன்றித்துன்னே தெரியாது. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இதை யாராலையும் விட முடியல. கேட்கறவாளும் சரி சொல்றவாளுக்கும் சரி இதை சொல்றவங்க ஆசை வந்து விட மாட்டேங்கிறது. அப்படி ஒரு மதுரமான காவியமா இருக்கு. நவரச பரிதமா இருக்கு. நவரசமும் இதுல அடங்கி இருக்கு. ஒரு ரசம் இருக்கு ஒரு ரசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு ரசமும் இதுல அடங்கி இருக்கு. பிரதானமா இங்க வந்து சிங்கார ரசத்தை தான் எடுத்து கையாளுற வால்மீகி. ஆனா 10வதா நம்ம பக்திங்கிற ரசத்தை உள்ள சேர்த்துட்டோம்னா பாக்கி அத்தனை ரசமுமே அதுக்கு அங்கமா ஆயிடும்.